Hello friends, welcome back to Tahir's Edge. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே ஒரு புதுமையான வீடியோ தான் நீங்க பார்க்க போறீங்க. தம்ப்நெயில் பார்த்தே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நிறைய பேருக்கு கேள்வியா கூட நீங்க யோசிச்சிருப்பீங்க, நீங்க ஏன் இதெல்லாம் பத்தி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யூஸ்வலான குக்கிங் வீடியோலாம் இல்லாம ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானர் தான் நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம். அது ஏன் அப்படின்றதுக்கு நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஸோ சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இதை பற்றி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு. நாங்கள் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள், நாங்கள் பாஸ்டில் பண்ணாமல் மிஸ் பண்ண நிறைய விஷயங்களை கூட உங்கள் கூட நாங்கள் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ இந்த விஷயம் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் இப்போ தான் அவங்க கெரியர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆரம்பத்துலேருந்தே அவங்க சேவிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் அவங்க மணியை தெளிவாக அவங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்க நம்ம ஏஜுக்கு வரும்போது ரொம்ப நம்மளை விட இன்னும் ரொம்பவே பெட்டராக இருப்பாங்க அப்படின்றத நம்ம கன்ஃபார்மாக சொல்லலாம். ஸோ எங்களுக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் உங்களோட நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம். கண்டிப்பாக நாங்கள் இதில் எக்ஸ்பர்ட்லாம் கிடையவே கிடையாதுங்க. நாங்கள் எப்படி ஷேர் பண்ணுறோமோ அதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் சஜஷன் சொல்லணும், இல்லை நீங்கள் ட்ரை பண்ண ஒரு சில விஷயங்களை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் நம்ம சேனலில் சொன்னால் எல்லாருமே கூட பார்க்குவாங்க. ஸோ நீங்கள் கமெண்ட்ஸில் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஸோ நம்மளோட இந்த செக்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் டாப்பிக்காக சேவிங்னா என்ன, இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன அப்படின்ற ஒரு ஷார்ட் டெஃபினிஷன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பின்வரக்கூடிய வீடியோஸில் சேவிங்ஸ் எப்படி பண்ணலாம், இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். நாம இன்னைக்கு சேவிங்ஸ்னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் மாத சம்பளம் வாங்குறீங்க. அந்த சம்பளத்துல இருந்து முதல்ல ஒரு சிறிய பகுதி, அந்த பகுதியை சேவ் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு இருக்கிற மற்ற செலவுகளை மீதி இருக்கிற பணத்துல தான் நீங்க அதை பண்ணணும். அது பேர் தான் சேவிங்ஸ். ஓகேவா? ஸோ எப்படிலாம் சேவ் பண்ணலான்றத நான் வர வீடியோஸ்லாம் சொல்றேன். சேவிங்ஸோட அடுத்த கட்டம் என்னன்னா இன்வெஸ்ட்மெண்ட். சேவிங்ஸ்ல நீங்க போடுற அமௌண்ட் உண்டியல்ல போடுற அமௌண்ட் மாதிரி அது அப்படியே தான் இருக்கும். பட் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி கிடையாது. இப்போ உங்களுக்கு ஒரு உண்டியல்ல போட்டீங்க, ஒரு நாள் 100 ரூபா போடுறீங்க, அடுத்த வருஷம் அது 120 ரூபாயா இருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் தான் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேவா? ஸோ எப்படிலாம் சேவ் பண்ணலாம், எப்படிலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் நம்ம வரப்போற வீடியோஸ்லாம் பார்க்க போறோம். உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ்.